ஸோ நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் அப்படின்னும் போது நமக்கு ப்ளஸ் மைனஸோட ரேஷியோ வந்து டிஃபர் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் தி மீனிங் ஆஃப் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட். ஸோ இதில் சப்போஸ் ப்ளஸ்ஸோட கவுண்ட் வந்து அதிகமாக இருந்ததுன்னா தட் கம்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். ஸோ இதை வந்து எப்படி நாம் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணலான்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது சோடியம் குளோரைடு வந்து ஒயிட் கலரில் இருக்கும் நமக்கு தெரியும். இது கூட எக்ஸஸாக சோடியம் மெட்டலை சேர்த்து ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி கிறிஸ்டலைஸ் பண்ணும்போது we are getting metal excess defect in the form of like this. So non-stoichiometric sodium chloride நமக்கு கிடைக்குது. இதில் 1:1 ரேஷியோக்கு பதிலாக எக்ஸஸ் ஆஃப் சோடியம் இந்த யூனிட் செல்லுக்குள்ளே பெனட்ரேட் ஆகி கிறிஸ்டலுக்குள்ளே பெனட்ரேட் ஆகி இங்கே வந்து உட்காரதுனால some percentage of some point variations of plus is added. ஸோ சோடியம் வந்து எக்ஸஸாக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா ஒயிட் கலராக இருக்கக்கூடிய சோடியம் குளோரைடு எல்லோ கலராக மாறுது இந்த கேஸில். ஸோ இப்போ எப்படி நடக்குது இந்த ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோடியம் வந்து ஹீட் பண்ணும்போது Na+ எலக்ட்ரானாக மாறிட்டு இந்த Na+ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ்குள்ளே போயிட்டு ஏன்னா இருக்கிற இடத்துல மேக்ஸிமம் அந்த கேட்டயானிக் சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போய் உட்காருது. இந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கிற இடத்துல